அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு வங்கி என்பது இறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்த சிதைவுகள், அழுக்குகள் இதெல்லாம் அகற்றிட்டு அதிமுக ஒரு சுத்த சுயம்புவான அதிமுக தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அதனால இந்த வாக்கு வங்கியை சிதைக்கிறதுக்கு யாராலும் முடியாது. இதை நாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலே நிரூபிச்சிருக்கோம். கடந்த நாடாளுமன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தோம். இன்னும் சொல்ல போனா கட்சியில எந்த பிளவும் இல்லை, பன்னீர்செல்வம் இருந்தாங்க. அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட நாங்க போட்டியிட்டோம். அந்த தேர்தலில் 19% வாக்குகள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தோம். இந்த 2024 தேர்தலில் பன்னீர்செல்வம் இல்லாம இந்த கட்சியிலிருந்து அழுக்குகள் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாம அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமைக்கு மட்டுமே ஆன வாக்குகளாக 21% வாக்குகள் பெற்றோம். ஏறத்தாழ 2.5% வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கோம். அதனால இந்த வாக்கு இதுக்கு மேல சிதைக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அதனால இன்னும் சொல்ல போனா விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாக்குகளை சிதைக்கிற அளவுக்கு வலிமையான தலைவரோ அல்லது அரசியல் கட்சியோ இல்லை. அதிமுக வாக்குகள் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அந்த வழியில இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற உறுதியான மக்கள் நல திட்டங்களுக்காக கிடைக்கின்ற ஆதரவு. அந்த ஆதரவை வேற யாரும் திமுகவிலேயே வாங்க முடியாத அந்த வாக்குகள் விஜயால வாங்க நிச்சயமா முடியாது. அதுக்கான எந்த சூழலும் இல்லை.